சிந்துபாத்தி புதகுழி வழக்கு இன்று யாழ் நீதவான் எஸ். லெனின்குமார் அவர்களின் முன்னால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இரண்டாம் கட்டத்தின் 45ஆம் நாள் அகழ்பணி இன்று முடிவடைகின்றது. மொத்தமாக முதல் கட்டத்தில் 9 நாட்களும் இரண்டாம் கட்டத்தில் 45 நாட்களுமாக 54 நாட்கள் அகழ்பணி நடைபெற்றன. இந்த அகழ்பணியில் 240 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு முழுமையாக 239 மனித எச்சங்கள் அகழப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்று எடுக்கப்பட்ட பிற பொருட்களும் நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் 11 மீட்டர் நீளகலம் கொண்ட இந்த ஆய்வுத்தளம், முதலாவது ஆய்வுத்தளம் அகழ்வு பணியின் போது நீட்டிக்கப்பட்டு அகலப்படுத்தப்பட்டு தற்போது 23 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளமும் 11 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட பெரிய அகழ்வு பணி பிரதேசமாக முதலாவது ஆய்வுத்தளம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இரண்டாவது ஆய்வுத்தளத்தில் 9 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு அமைவாக உரியவர்களிடம் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று இந்த மண் படைகளை அளவு செய்கின்ற நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று இரண்டாம் கட்டத்தின் இறுதி தினமாக வடியால் அத்தோடு இந்த இரண்டாம் கட்ட அகழ்பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு ஏற்கனவே ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டதன் அடிப்படையில் பேராசிரியர் ராஜ் சோமுது அவர்களினால் 8 கிழமைகள் மீண்டும் 3ஆம் கட்ட அகழ்பணி நடைபெற வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததன் அடிப்படையில் அதற்கான பாதீடை தாக்கல் செய்ய வேண்டிய தேவை இருப்பதனால் இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை திறந்த நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி மீண்டும் அழைக்க இருக்கின்றது. இதற்கு 3ஆம் கட்டத்துக்கான பாதீடும் இதற்கான நிபுணர்களிடமிருந்து இதற்கான அறிக்கைகளையும் தாக்கல் செய்ய இருக்கின்றது. அந்த நேரம் இது சம்பந்தமான பாதிக்கப்பட்டவர்களின் சமர்ப்பணங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த வழக்கு மீண்டும் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது. அதே நேரம் மனித எச்சங்கள் 230 அதே நேரம் குவியல்களாகவும் 14 குவியல்கள் இந்த அகழ்வு பணியில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆர்டிஃபெக்ட்ஸாகவும் 72க்கும் மேற்பட்ட ஆர்டிஃபெக்ட்ஸ்கள் எடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு மீண்டும் திறந்த நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கிறது. அறிவிக்கப்பட்டிருக்கு. 18ஆம் தேதி அறிவிக்கப்படும் இருக்கிறது. அதே நேரம் அதற்கான பாதீடும் கிடைக்கப்பெற்றது பிற்பாடு காலநிலையை கருத்தில் கொண்டு திகதி தீர்மானிக்கப்பட இருக்கின்றது. நேற்று பிற்பகல் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நேற்றுக்கு பிற்பாடு 4 மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டு மொத்தமாக 239 மனித எச்சங்கள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனித எச்சம் 230வது இலக்கமிடப்பட்ட மனித எச்சமும் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது.